ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/4/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 31/12/2004. ஸோ இது 2004 கடைசி நாள் முரளி, அதாவது நியூ இயர் முரளி, 2005 நியூ இயர் முரளி. இந்த ஆண்டின் தொடக்கம் முதலாக உங்களுடைய எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும். ஏன்னா இந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு தான் முக்தி ஜீவன் முக்தி வாசலின் சாவி. ஸோ அந்த கேட்டு திறக்கிற சாவியே எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு தான். இந்த ஞானத்தின் சாரமே அதுதான். ஸோ இன்றைக்கி புதுயுகத்தின் படைப்பவர் பாப்தாதா புத்தாண்டை குழந்தைங்க கூட கொண்டாட வந்திருக்கிறாரு. குழந்தைங்க மேலே உள்ள அன்புனால் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறார் பாருங்களாம். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதேமாதிரி பாப்தாதாவோ ஹாப்பி நியூ இயரும் சொல்கிறாரு, ஹாப்பி நியூ ஏஜும் சொல்கிறார். ஏன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் ஒரு நாள் தான். ஆனால் இந்த நியூ ஏஜ் செலிப்ரேஷன் இருக்குது பாருங்க, புது யுகம், அது இந்த சங்கமயுகம் ஃபுல்லாக தினம் தினம் ஒரு வினாடியும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ கடவுளுடைய அன்புனால் ஈர்க்கப்பட்டு தான் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனாலும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தது யார்? ரெட்டை வெளிநாட்டினரா? எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் இதே சாக்கார உலகத்துலேருந்து தானே வந்திருக்கிறாங்க. ஆனால் பாப்தாதா தூர தேசத்தில் வசிப்பவர் வந்திருக்கிறாரு. அந்த தூரதேசம் பரந்தாமம் எவ்வளோ தூரம் யோசிச்சு பாருங்கள். அதை யாராவது அளக்க முடியுமா இத்தனை மைலுன்ட்டு? ஸோ அந்த தூரதேசத்தில் வசிப்பவர், நீங்கள் எல்லோரும் மதுபனில் உட்காந்து, அதாவது டைமண்ட் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, மதுபனில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, கியான் சரோவரில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, கேலரியில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது உள்நாடு வெளிநாட்டில் எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்து நீங்கள் இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் பாப்தாதாவுடைய சந்திப்பை கொண்டாடுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறார் பாப்தாதா. ஸோ எல்லோருக்கும் பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதுக்கு? புதுயுகத்துக்கும் புத்தாண்டுக்கும். ஸோ புதுயுகம் ஆல்ரெடி குழந்தைங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்குது இல்லையா? புதுயுகத்தில் இருக்கிறன்ற உணர்வு இருக்குதா? புதுயுகம்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் சங்கம யுகத்தில் இன்றைக்கி இருக்கிறீங்க, நாளைக்கு புது யுகம், அதாவது சத்தியுகத்தில் உங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆட்சியின் அதிகாரம் கொண்டவராக இருப்பீங்க, ராஜ அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஸோ அது அந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்குதுன்னு அனுபவம் ஆகுதா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது அந்த போதையை கொடுக்கணும். பக்கத்தில் வந்துடுச்சு. அப்போ நமக்கு அந்த எல்லைக்குட்பட்ட கவர்ச்சி, கவலை எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி மற்றும் நாளைக்கான விஷயம்தான். ஆக்சுவலாக நேற்று இன்று நாளைன்னு படம் கூட இருக்குது இல்லையா? ஸோ எல்லாமே இது நேற்று இன்று நாளை விஷயந்தான். நேற்று சொர்க்கத்தை ஆட்சி செஞ்சோம், இன்றைக்கி நரகத்தில் மாறிட்டோம், மறுபடியும் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகிறோம். அப்படியே அனுபவம் ஆகணும். அதை ஏன் நாளைக்குன்னு சொல்கிறேன்னா, நாளைக்குன்னா எப்படி இல்லையா? இன்றைக்கி நாளையிலேருந்து லீவு, இன்றைக்கி தான் கடைசி எக்ஸாம்னால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். நமக்கு சொர்க்கம் வந்துடுச்சு, நாளைக்கு வந்துடுச்சு அப்படின்ற சந்தோஷம் இருக்கணும். ஸோ நீங்கள் நேற்று அப்படி இருந்தீங்க நாராயணனாக, நாளைக்கு மறுபடியும் நீங்கள் ஆக போகிறீங்க. ஸோ ரெண்டுமே ஹிந்தியில் பார்த்திங்கன்னா கல் தான். இது ஒரு ஹிந்தியில் உள்ள ஒரு தனித்தன்மை. நேற்றுக்கும் கல் தான் சொல்லுவாங்க, நாளைக்கும் கல் தான் சொல்லுவாங்க. முந்தா நேற்றுக்கும் பர்சோ தான் சொல்லுவாங்க, நாளை மறுநாளுக்கும் பர்சோ தான் சொல்லுவாங்க. இந்த புத்தாண்டின் புத்தாடையை பார்த்தீங்களா? பார்க்க முடியுதா? அப்படின்னா அந்த புது உடல், நாராயணன் உடலில் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியுதா? அந்த தங்க யுகம் உங்கள் முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியுதா?
எவ்வளோ அழகாக இருக்குது, தெளிவாக பார்க்க முடியுது தானே. இன்றைக்கி நீங்கள் சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, ஆனால் நாளைக்கு புது யுகத்தின் அழகான ஜொலிக்கக்கூடிய ஆடையில் இருப்பீங்க. இன்றைக்கி சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கிற நீங்களே நாளைக்கு ஜொலிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில், அதாவது அழகிய உடலில், தேவதை உடலில் இருப்பீங்க. புத்தாண்டில் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் இந்த ஒரு நாளைக்காக gift கொடுப்பாங்க. ஆனால் பாப்தாதா புது யுகத்துடைய படைப்பவர் உங்கள் எல்லோருக்கும் அந்த புது உலகம், தங்க உலகத்தையே கிஃப்டாக கொடுக்குறார். பல ஜென்மங்களுக்கு அது இருக்க போகுது அந்த கிஃப்ட், அழியக்கூடிய கிஃப்ட் கிடையாது. ஸோ அழிவற்ற கிஃப்டை பாபா கொடுத்துருக்கிறார் குழந்தைங்களுக்கு. ஞாபகம் இருக்குதா? மறக்கலை தானே? ஒரு வினாடியில் வந்துட்டு போக முடியுதா அந்த சொர்க்கத்துக்கு? ஒரு நொடி சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க, அடுத்த நொடியே உங்களுடைய தங்க உலகத்துக்கு போயிடுறீங்க. அல்லது நேரம் ஆகுதா போகிறதுக்கு? இல்லை உங்கள் கையில் கிஃப்ட் இருக்குது, எப்போ வேணாலும் பிரித்து பார்க்கலாம்ல, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுடைய ராஜ்யம் ஞாபகம் இருக்குது தானே, நினைவு பண்ணுறீங்க தானே, அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே போகிறீங்கன்றது உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் இருக்கும். இங்கேருந்து பழனி மலைக்கு யாத்திரையாக போகிறவங்க பழனி மலைக்கு போகிறன்றது சதா ஞாபகம் இருக்கும் தானே. ஸோ ஜென்ரலாக புத்தாண்டு வந்துச்சுன்னா பழையதுக்கு டாட்டா சொல்லுவாங்க. ஸோ டாட்டா சொல்கிற நாள் இது. நள்ளிரவுக்கு பிறகு கொண்டாட்டத்தின் நாள்ன்னுவாங்க இல்லையா. அதாவது என்னென்னா, இது அந்த வருடத்தின் கடைசி நாள். ஸோ வருடத்துக்கு டாட்டா சொல்லிவிட்டு அடுத்தது புது வருடம் வந்துடுச்சுன்னு கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ டாட்டா கொடுக்குற, ஏன்னா பாபா முரளி பார்த்திங்கன்னா அது அப்படியே தொடரும் இல்லை, இந்த வருடத்தின் கடைசியிலேருந்து அடுத்த வருட தொடக்கம் வரைக்கும், அந்த நியூ இயர் வரைக்கும் தொடருது. ஸோ அதனால் பாபா சொல்கிறார் இன்னும் முடியல இல்லையா. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நாள் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டாட்டா காட்டுற இந்த நாளில் அந்த பழைய வருடத்துக்கு டாட்டா காட்டுறதுன்னு கூடவே வேறு எதுக்கெல்லாம் நீங்கள் டாட்டா காட்டியிருக்கிறீங்க? ஸோ சதா காலத்துக்கும் டாட்டா காட்டிட்டேன்னான்னு செக் பண்ணிங்களா, அல்லது குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் டாட்டா காட்டினீங்களா? ஸோ பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பாருங்கள் எதுக்கெல்லாம் டாட்டா காட்டணும் இல்லையா, பழைய பலகீனங்களுக்கு டாட்டா காட்டணும். அது இன்னும் குறுகிய காலமாக அல்லது நீண்ட காலத்துக்கா அதையும் கேட்குறார். அது சதா காலத்துக்குமா, நீண்ட காலம் இல்லை, எப்போத்துக்குமே டாட்டா. ஏன்னா நேரம் ரொம்ப வேகத்தில் போகுதுன்னு பாபா சொல்லியிருக்கிறார். முழு வருஷத்துடைய ரிசல்ட்டை செக் பண்ணிங்களா? உங்களுடைய முயற்சியின் வேகம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சான்னு செக் பண்ணிங்களா முழு வருஷத்திலும்? அல்லது ஒரு சில சமயம் ஒரு ஸ்பீடுலேயும் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு ஸ்பீடுலேயும் இருந்துச்சா முயற்சி? ஏன்னா உலகத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது விசேஷமாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய 2 ரூபத்தை வெளிப்படுத்தணும், எமர்ஜ் பண்ணணும். அது என்ன? ஒன்று கருணை நிரம்பி அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய ரூபம். 2வது மாஸ்டர் வள்ளல், அதாவது வள்ளல் சிவபாபாவுடைய குழந்தை, எல்லா ஆத்மாவுக்கும் வள்ளல் நீங்கள், அந்த ஸ்வரூபம் இல்லையா. கருணை நிரம்பி ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா. கருணை நிரம்பி அனைவருக்கும் நன்மை செய்யணும், வள்ளலாகி அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உலகத்தின் ஆத்மாக்களும் முற்றிலும் சக்தி இழந்து துக்கம் நிரம்பியவர்களாக, அசாந்தி நிரம்பியவர்களாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பாவையும் பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்களாகிய உங்களையும் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, அமைதியை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, கொஞ்ச நேரத்துக்காவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில், கொஞ்சம் கூட நிம்மதி இருக்க மாட்டேங்குது. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நான் தூங்கி 12 வருஷம் ஆகுது.
ஏன்னா அவங்களுடைய சொத்தை அவங்க வீட்டில் வாடகை இருந்தவனே ஏமாத்துறான். ஸோ பாபாவால் இன்னொன்று அவன் மேலே கேஸு கொடுத்தா அந்த வக்கீல் எல்லாருமே இவங்களுக்கு எதிராகவே இவங்கக்கிட்ட காசு கறக்கிற நோக்கத்தில் மட்டுமே இருக்கிறாங்க. அதான் கலியுகம். நான் நிம்மதியாக தூங்கி 12 வருஷம் ஆகுதுன்றாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கி அப்படி இருக்குது. அதனால தான் கொஞ்சமாவது சந்தோஷத்தை கொடுங்க, அமைதியை கொடுங்க, தைரியத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க உங்களை பார்த்து. ஏன்னா குழந்தைங்களுடைய துக்கத்தையும் வலியையும் பார்க்கறதுக்கு பாபாவால் பொறுத்துக்க முடியல, பார்க்கவே முடியல. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதா? குழந்தைகளாகி உங்களுக்கு அப்படி இல்லையா? பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்களுக்கு கருணையே இல்லையா? அவங்க உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறாங்க, கொடுங்க கொடுங்கன்ட்டு. அப்போ வள்ளலுடைய குழந்தைங்க குறைஞ்சது ஒரு துளியாவது கொடுக்கணும் இல்லையா? ஸோ பாபா குழந்தைகளை, அவருடைய துணைவர்களை மாஸ்டர் வள்ளலாக தன்னுடைய வலதுகரங்களாக மாற்றி இருக்கிறார் இல்லை? அவர் வள்ளல்னால் நீங்கள் மாஸ்டர் வள்ளல், அவருடைய கைகளே நீங்கள் தான் வலதுகரங்கள். ஸோ இந்த சிக்னலும் கொடுக்குறாரு உங்களுக்கு. நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லை? இந்த துக்கத்திலிருந்து அவங்களுக்கு முக்தி, விடுதலை கொடுக்கணும். எல்லோரும் முக்தி தாமம் போகணும். ஹே வள்ளலின் குழந்தைகளே, உங்களுடைய உயர்ந்த எண்ணத்தின் மூலமாக, மனதின் சக்தியின் மூலமாக ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு முக்தியை கொடுங்க. ஸோ நீங்கள் வார்த்தையின் மூலமாக கொடுக்கலாம், உறவு தொடர்பு மூலமாக கொடுக்கலாம், சுப பாவனையின் மூலமாக கொடுக்கலாம், அல்லது வாயுமண்டலத்தின் மூலமாக கொடுக்கலாம். எப்படியாவது அவர்களுக்கு முக்தியை கொடுங்க, இந்த துக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க. உயர்ந்த எண்ணத்தின் மூலமாக, மனதின் சக்தியின் மூலமாக அவர்களுக்கு முக்தியை கொடுங்க. ஏன்னா அவங்க அழுகுறாங்க, எங்களுக்கு முக்தி கொடுங்க, முக்தி கொடுங்க, முக்தி கொடுங்கன்ட்டு அழுகுறாங்க. பாப்தாதா தன்னுடைய வலதுகாரங்கள் கிட்ட இதை சொல்கிறார், கருணை வைங்க. ஸோ கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மன் நம்மளை பார்த்து தான் பாடுறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த கருணை வைக்கணும் தானே? எனது வலது கரங்களே முக்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க, கொடுக்கணும் தானே நீங்கள்? அப்போ அந்த துக்கத்திலிருந்து அவங்களுக்கு முக்தியை கொடுக்கணும். எப்படியாவது எண்ணத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, எப்படியாவது. ஸோ இப்போ வரைக்கும் எல்லா மெகா ப்ரோக்ராம், கான்ஃபரன்ஸு இதெல்லாம் பாரதத்தில் வச்சிங்க இல்லையா? அதே மாதிரி சென்டரில் வெளிநாடுகள்லேயும் நிறைய சென்டர் திறந்துருக்குறீங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பாபா கேட்குறாங்க, எத்தனை சதவீத ஆத்மாக்களுக்கு நீங்கள் முக்தியின் வழியை காட்டியிருக்கிறீங்க? ஸோ அதாவது இத்தனை ப்ரோக்ராம் மூலமாக, இத்தனை சென்டர் மூலமாக எத்தனை பேருக்கு செய்தி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா செய்தி கொடுக்கறது தானே முக்திக்கான வழியை காட்டுறது. நீங்கள் பாரதத்துக்கு மட்டும் நன்மை செய்கிறவங்களா, அல்லது வெளிநாட்டுக்கும் நன்மை செய்பவர்களா? 5 கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டுக்கும் நன்மை செய்பவர்களா? நீங்கள் எங்கெல்லாம் சென்டர் திறக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு மட்டும் நன்மை செய்பவர்களா, அல்லது உலகத்துக்கே நன்மை செய்பவர்களா? ஏன்னா உலகத்துக்கே நன்மை செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு வலதுகரமாகணும். ஸோ நீங்கள் பாபாவின் வலதுகரங்கள் தானே. ஏன்னா நீங்கள் யாருக்காவது எதையாவது கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுப்போம்? கைகள் மூலமாகத்தான் கொடுப்போம்.
நீங்கள் தான் பாப்தாதாவுடைய கைகள். எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? பாப்தாதா நம்ம மூலமாக தான் அனைத்தையும் கொடுக்குறாங்க எல்லோருக்கும். ஸோ பக்தியில் கூட மனிதர்கள் மூலமாக தான் கடவுள் உதவி செய்வார் அப்படின்வாங்க. ஆனால் எந்த மனிதர்னு அவங்களுக்கு தெரியல. நீங்கள் தான் அவருடைய கரங்கள் இல்லையா? ஸோ பாப்தாதா கைகள் மூலமாக தானே கொடுப்பாரு. ஸோ பாப்தாதாவுடைய கைகளே நீங்கள் தான். அதனால் தன்னுடைய வலது கரங்களை கேட்குறார். எத்தனை சதவீத ஆத்மாக்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கிறீங்க, செய்தியை கொடுத்துருக்குறீங்க? எத்தனை சதவீதம்? பாபாவுக்கு சொல்லுங்கள் கணக்கு பண்ணி. பாண்டவர்கள் கணக்கு பண்ணுறதுல புத்திசாலிகள் தானே. ஸோ அதனால் பாப்தாதா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கான முயற்சியையும் தீவிரப்படுத்துங்க. சேவை செய்வதற்கு பல விதமான வழி மூலமாக சேவை செய்கிறதுக்கான முயற்சியையும் தீவிரப்படுத்துங்க. ஸோ அதே மாதிரி சுயஸ்திதியை பொறுத்த வரைக்கும் 4 விஷயத்தை செக் பண்ணுங்க. ஸோ இதுதான் தீவிர முயற்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ முதல்ல அந்த 4 விஷயத்தை செக் பண்ண சொன்னார் இல்லையா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும்? நான் கருவின்ற உணர்வு இருக்குதா செக் பண்ணுங்க. அல்லது ஏதாவது ராயல் ரூபத்தில் நானுங்கிற அகங்காரம் வந்துடுதா, அந்த உணர்வு வந்துடுதா? ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் தான் கருவி. கருவிக்கு ஆப்போசிட்டு நானுன்ற உணர்வு. அல்லது என்னதுன்ற உணர்வு ஏதாவது இருக்குதா? சாதாரண மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னதுன்றது சாதாரணமாக தெரிஞ்சிடும் வெளிப்படையாகவே. ஆனால் இந்த பிராமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நானும் எனதும் ரொம்ப சூக்ஷ்மமாக ராயல் ரூபத்தில் ஒளிஞ்சிட்ருக்கும். ஸோ அதோடைய மொழி என்னன்னு தெரியுமா? அப்படி நான் எனது அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்போவும் தானே நடக்குது, கண்டிப்பாக இப்படியெல்லாம் நடக்க தான் செய்யும், போயிட்டு தான் இருக்கிறோம், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் சூக்ஷ்மமாக நான் என்னதுன்ற இல்லை ஒரு பலகீனம் திரும்ப திரும்ப வெளிப்படுத்துகிறீங்கன்னா இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றது. அப்போ நான் அந்த பலகீனமானவன் ஒளிஞ்சிட்டு இருக்குது. என்னுடைய இந்த பலகீனம்ன்றது ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஒன்று உங்களை கருவின்னு புரிஞ்சுக்கிறது. ஸோ கருவிக்கு என்ன வேலை? கத்தி நீங்கள் வெட்டுறவன் யூஸ் பண்ணுற மாதிரி அது வெட்டணும். நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லை? ஸோ அப்போ நான் வெறும் கருவி, விகாரத்தை வெட்ட சொல்கிறார், வெட்டாமல் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு விதத்திலையும் கருவி தான். சேவையாக இருந்தாலும் சரி, மனநிலையாக இருந்தாலும் சரி. ஸோ அதேமாதிரி உறவு தொடர்பில் வரும்போதும் சரி, நீங்கள் வெறும் கருவி. பாபா என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்கிற கருவி தான் நீங்கள். ஸோ அப்போ நான் கருவி அப்படிங்கிறது உங்கள் முகமும் நடத்தையும் வெளிப்படுத்தணும் இல்லை? பாபா எப்படி வெளிப்படுத்த சொன்னார் அப்படி வெளிப்படுத்தணும் இல்லை? பாபா உங்களை பார்த்தா பாபா தெரியணும். ஸோ நீங்கள் கருவி, அவர் சொல்கிறத அப்படியே செய்யணும். ரெண்டாவது விசேஷம் என்ன அப்படின்னா, கருவின்ற உணர்வும் இருக்கணும், பணிவும் இருக்கணும். ஸோ அந்த கருவின்ற உணர்வு இருக்கும்போது இந்த பணிவும் இருக்கும். ஸோ கருவி மற்றும் பணிவு. ஹிந்தியில் நிமித் நிர்மான். ஸோ அந்த வார்த்தை ஒரே மாதிரி ரைமாக வருது. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கருவியாக இருந்து புது உலகத்தை காரியங்களை பணிவோடு மேற்கொள்வது. ஸோ அதுதான் இந்த விசேஷம். பணிவாக இருக்கிறாங்க அப்படின்னா கருவின்ற உணர்வில் அந்த பணிவோடு புது உலக காரியத்தை வெளிப்படுத்துறது, அகங்காரத்தோடு கிடையாது. ஸோ நீங்கள் 3 விஷயத்தை கேட்டீங்க: கருவி, பணிவு, புது உலக ஸ்தாபனை. அடுத்தது 4வது விஷயம் என்னென்னா சத்தத்தை கடந்த நிலை. ஸோ இந்த 4 விஷயத்தை தான் பாபா கவனம் வைக்க சொல்கிறார்.
கருவின்ற உணர்வு இருக்குதா, பணிவுன்ற உணர்வு இருக்குதா, அந்த புது உலக காரியத்தை செய்கிறீங்களா? அடுத்தது சத்தத்தை கடந்த நிலை, நிர்வாண ஸ்திதி. ஸோ சத்தத்தை கடந்த நிலையில் எப்போ விரும்பினாலும் உங்களால் போக முடியணும். அந்த பரந்தாமத்தில் எப்போ விரும்பினாலும் பரந்தாமத்தில் நிலைச்சிருக்க முடியணும். அந்த நிலையிலே ஒரே சீராக இருக்கணும். ஏன்னா எப்போ நீங்கள் அந்த பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய ஸ்திதியில் நிலைச்சி இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் மற்றவர்களையும் பரந்தாமத்தில் நிலைக்க வைக்க முடியும். சத்தத்தை கடந்த நிலையில் நிலைக்க வைக்க முடியும். ஏன்னா இப்போ எல்லோருமே முக்தித்தான் விரும்புகிறாங்க, அழுகுறாங்க, எங்களை விடுவீங்க எங்களை விடுவீங்கன்ட்டு. ஸோ அதனால் இந்த 4 விஷயத்திலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சதவீதத்தில் மார்க்கு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களை தீவிர முயற்சியாளர்னு சொல்ல முடியும் இல்லையா? கருவி, பணிவு, புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிற காரியமும் பண்ணுறது இல்லையா? பணிவாக இருந்துட்டு இதை பண்ணுறது. அடுத்தது நிர்வாண ஸ்திதி, சத்தத்தை கடந்த நிலையில் ஆழ்ந்த அமைதியில் அந்த காரியத்தை பண்ணுறது. இது எல்லாத்துலேயுமே மார்க் பக்காவாக இருக்குது, 100% இருக்குதுன்னா தான் நீங்கள் தீவிர முயற்சியாளர். அப்போ தான் பாப்தாதா சொல்லுவாங்க, ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்னு. நீங்கள் கூட அப்போ தான் ஆஹா பாபா ஆஹான்னு சொல்லுவீங்க. இந்த பிராமண வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும். ஆஹா ட்ராமா ஆஹா, ஆஹா முயற்சியே ஆஹா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ என்ன சொல்லுவீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சில சமயம் நீங்கள் ஆஹா சொல்கிறீங்க, சில சமயம் ஏன்னு கேட்குறீங்க. ஸோ இது ஹிந்தியில் ஆஹா வந்து வா, இங்கிலீஷில் ஏன்னா ஒய். சில சமயம் வா அப்படின்னு சொல்கிறீங்க, சில சமயம் ஒய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த ஏனுன்ற கேள்வி போக போக என்ன ஆகிடும்? ஐயோன்னு ஆகிடும் இல்லையா? வா, ஒய், ஹாய். ஹாய்ன்றது இங்கே ஐயோன்னு சொல்கிறது. அதனால் ஒய் வரவே கூடாது, ஏன்ற கேள்வியே வரக்கூடாது. ஆஹா தான் வரணும். எது பிடிச்சிருக்குது? ஆஹா ஆஹான்னு சொல்கிறது பிடிச்சிருக்கா? ஏன் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறது தான் பிடிச்சிருக்குதா? ஸோ நீங்கள் ஒருபொழுதும் ஏன்னு கேட்கறது இல்லை தானே, அல்லது தவறுதலாக வந்துடுதா? இரட்டை வெளிநாட்டினர் எப்போவாச்சும் ஏன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? எப்போயாச்சும் சொல்கிறீங்களா ஏன்னு? யார் ஒருபொழுதும் ஏன்னே சொல்கிறது இல்லையோ அவங்க கையை உயர்த்துங்கன்ற. ரொம்ப கம்மியானவர்கள் தான் கையை உயர்த்தி இருக்கிறீங்க. பாரதவாசிகளில் கூட யாரெல்லாம் ஆஹான்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் என்ன அப்படின்னு கேட்குறீங்களோ அவங்களாம் கையை உயர்த்துங்க. ஸோ ஏன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? யார் உங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்தது ஏன் என்னன்னு கேட்குறதுக்கு? ஏன்னா பாபா கொடுத்தது இல்லை. அப்போ யார் கொடுத்தது? ஏன்னா இங்கே கேள்விக்குறியே இருக்கக்கூடாதுன்றது தானே பாபாவுடைய ஞானமே, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணுன்ட்டு. அப்போ யார் பர்மிஷன் கொடுத்ததோ உங்களுடைய பழைய சமஸ்காரம் கொடுத்துருக்குது. ஏன் எதுக்குன்னு கேட்குறது, ஏன்னா அப்படி கேட்குறது உங்களுடைய பழக்கமாயிடுச்சு. பாபா சொல்கிறாரு ஆஹா ஆஹான்னு சொல்லுங்கன்னு தான் சொல்கிறார். ஆனால் உங்கள் பழைய சமஸ்காரம் ஐயோ ஏன் இப்படியெல்லாம் புலம்ப சொல்லுது. அதனால் பாபா சொல்கிறாங்க ஏன்னு கேட்காதீங்க. இந்த புது வருஷத்தில் என்ன பண்ணுவீங்க? ஆஹா ஆஹா சொல்லுவீங்களா, அல்லது நீங்கள் ஏன்னு கேட்குறதுக்கு பாபா பர்மிஷன் கொடுக்கணுமா? ஏன்னு எப்பயாச்சும் கேட்குறது கூட நல்லா இல்லை தானே? ஸோ நமக்கு கேஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா வயிறு அப்செட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த கேஸுக்கு ஹிந்தியில் வாயு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒய் வாயு அப்படி சொல்கிறார்.
அப்போ ஒய்ன்னு கேட்குறது வாயு ப்ராப்ளம் வந்துடுச்சின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க, ஒய்ன்னு கேட்காதீங்க. ஆஹா ஆஹான்னு சொல்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஸோ நீங்கள் எல்லாருமே ஆஹா ஆஹான்னு தானே சொல்கிறீங்க. நல்லது. ஸோ பாரதத்திலும் வெளிநாட்டிலையும் இதை கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாப்தாதா ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆஹா ஆஹான்னு சொல்கிறீங்களா அல்லது ஏன்னு சொல்கிறீங்களா? வான்றீங்களா ஒய்ன்றீங்களா? ஏன்னா இன்றைக்கி டாட்டா காட்ட வேண்டிய நேரம், வருடத்தின் கடைசி நாள். ஸோ அதனால் இனி ஒருபொழுதும் நான் ஏன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், இந்த கேள்வி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன் அதை பற்றி நினைக்கக்கூட மாட்டேன்ற இல்லையா? ஒரு கொஸ்டின், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் நடந்துச்சு, அந்த விஷயத்தையே நினைக்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு ஏன்னு நினைக்கிறது? சூப்பர் இல்லையா? அதனால் கேள்விக்குறியும் கிடையாது, ஆச்சரியக்குறியும் கிடையாது, ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். இப்படி நடந்துச்சுன்னு ஆச்சரியப்படுறதும் கிடையாது, ஐயோ ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்குறதும் கிடையாது. நடந்து போச்சு, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நீங்கள் கேள்விக்குறி போட்டிங்கன்னா வளைஞ்சி இருக்குது கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ரொம்ப ஈஸி, டக், ஒரு டாட், அவ்வளோதான். ஸோ உங்களுடைய கண்களில் பாபான்ற புள்ளியை எமர்ஜ் பண்ணுங்கள், போதும். மற்றது எல்லாத்துக்கும் தானாக முற்றுப்புள்ளி வந்துடும் இல்லையா? பாபாவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மற்ற எதை பற்றிய சிந்தனையும் வராது, எல்லாத்துக்கும் தானாகவே முற்றுப்புள்ளி இடப்பட்டுடும். ஸோ எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி இப்படித்தான் வைக்கணும். எப்படி கண்களால் பார்க்கக்கூடிய அந்த கருவிழி கண்ணுக்குள்ளே தானே இருக்குது, அதே மாதிரி உங்கள் கண்ணுக்குள்ளே பாபான்ற புள்ளி எப்போவுமே நிரம்பி இருக்கட்டும். ஸோ எப்படி அவரை நிரப்பிக்கிறதுன்னு தெரியும் தானே? அல்லது பாபா ஃபிட்டாக மாட்டுறாரா, மேலே கீழே போயிடுறாரா அப்படின்னு அர்த்தம். கவனம் வரமாட்டேங்குது, பாபாவுடைய நினைவு வரமாட்டேங்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எதுக்கு இப்போ டாட்டா காட்டணும்? ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு டாட்டா காட்டணும். அதே மாதிரி ஆச்சரியக்குறிக்கான அடையாளம் அம்சம் கூட தெரியக்கூடாது. இது எப்படி சாத்தியம், இப்படியெல்லாமா நடக்கும், இது நடக்கக்கூடாதே, ஏன் இது நடந்துச்சு, இந்த மாதிரி எந்த கேள்விக்குறியும் எந்த ஆச்சரியக்குறியும் இருக்கவே கூடாது உங்கள் வாழ்க்கையில். நாடகத்தில் உள்ளது நடந்துகிட்டு இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா கலியுகத்தை விட்டு போகணும். இங்கே இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறது அவங்களுடைய வேலை. நான் பாபா, அவ்வளோதான். நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க இது எப்போவுமே நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பாபாவோட இதயத்தோட இதயபூர்வமான உரையாடல் நிகழ்த்தும் போது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், சந்தோஷம், ஒரு ரமணிகரமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நேரடியாக முகத்துக்கு முகமாக பாபா கிட்ட இதை சொல்ல முடியாது இல்லையா? அதனால் எல்லாத்தையும் மனசால் பேசுகிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, சரி எது நடந்தாலும் அது நல்லதுக்கே. ஆனால் நீங்கள் நடந்து போகிற நேரம் கிடையாது, நீங்கள் இப்போ பறக்கணும். ஸோ நடந்து போகிறத ஏன் பார்க்குறீங்க? நீங்களும் பறந்து மற்றவர்களையும் பறக்க விடுங்க. இப்போ பறக்கிறாங்க, ஏரோப்ளேனில் போகிறாங்கன்னா பூமியில் உள்ள எதுவுமே தெரியாது இல்லையா? மேகத்துக்கு மேலே போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்மளும் மேலே போயிடுறோம். பறக்கிறவங்க கீழே பார்க்க மாட்டாங்க. சுபபாவனை சுப விருப்பமும் ரொம்ப சக்திசாலியாக இருக்கும், அப்போ தான் பறந்துக்கிட்டு இருக்க முடியும். சுபபாவனை சுப விருப்பம் தான் இருக்கணுமே தவிர ஏன் அப்படின்ற கேள்வி நடுவில் வரவே கூடாது. எப்பவும் சுபபாவனை சுப விருப்பம், இதை தவிர வேறு எந்த பாவனையும் வரக்கூடாது. ஸோ இது எந்த அளவுக்கு சக்திசாலியானது அப்படின்னா, யாருக்காவது அசுத்தமான பாவனை இருந்துச்சுன்னா உங்களுடைய சுபபாவனையின் மூலமாக அவர்களை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்திசாலியானது இந்த சுபபாவனை. உங்களுடைய சுபபாவனையின் மூலமாக மற்றவர்களுடைய பலகீனத்தையும் உங்களால் மாற்ற முடியணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த ஒரு எண்ணம் மட்டும் நிலைச்சி இருக்கணும்.
உங்களுடைய சுப பாவனையின் மூலமாக மற்றவர்களுடைய பலகீனமான பாவனையை உங்களால் மாற்ற முடியும். ஒருவேளை முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய சுபபாவனையும் சுப விருப்பமும் அழிவற்றதாக இருந்தால், எப்போவாச்சும் சுபபாவனை இல்லை, எப்போவுமே சுபபாவனை மட்டுமே வச்சுட்டு இருக்கிறது, அப்படி இருந்தால் பிறகு அவர்களுடைய அசுத்த பாவனையின் பிரபாவத்தில் நீங்கள் வர மாட்டீங்க. சூப்பர் இல்லையா? ஸோ அந்த அளவிற்கு நீங்கள் சுபபாவனையே வச்சுட்டு இருக்கும் பொழுது, அதாவது ஒன்று உங்கள் சுபபாவனையின் மூலமாக அவங்களையும் சுபபாவனை நிரம்பியவரை மாற்றணும். முடியலையா, பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் நீங்கள் மாறாமல் இருக்கிற அளவுக்கு சக்திசாலியாக சுபபாவனை வச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். அவங்கள மாற்ற முடியாட்டினாலும் அவங்களுடைய கெட்ட பாவனை உங்களை மாற்றிடக்கூடாது. ஸோ ஏன் இப்படி நடக்குது, எவ்வளோ நாள் இப்படி நடக்கும், எப்படி இது நடக்கலாம், இப்படியெல்லாம் நீங்கள் எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ சுபபாவனையின் சக்தி குறைஞ்சிடுது இல்லையா? கேள்வி தான் சக்தியை குறைச்சிடுது. அப்படி இல்லாட்டின்னா உங்களுடைய சுபபாவனைக்கும் சுப விருப்பத்திற்கும் எவ்வளவு சக்தி இருக்கும் தெரியுமா? ஸோ அதனால தான் எது நடந்தாலும் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அது ஆத்மாவின் சக்தியை குறைச்சிடுது. பாருங்கள், நீங்கள் எல்லோரும் பாப்தாதா கிட்ட வந்திருக்கிறீங்க. உங்களுடைய முதல் நாள் ஞாபகம் வைங்க. பாப்தாதா என்ன சொன்னார்? முதல்ல நீங்கள் பாபா கிட்ட வரும்போது, நீங்கள் அழுக்கான ஆத்மாவாக இருக்கலாம், பாவ ஆத்மாக்களாக இருக்கலாம், சாதாரண ஆத்மாக்களாக இருக்கலாம், வித்தியாசமான உள்ளுணர்வு பாவனை கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனாலும் பாப்தாதா உங்களை பார்க்கும்போது என்ன சொன்னார், என்ன பண்ணார்? சுபபாவனை தானே வச்சார். நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நீங்கள் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப்பட்டீங்க. உங்கள் மேலே சுபபாவனை சுப விருப்பம் மட்டும்தான் பாபா வச்சார். அதன் மூலமாகத்தான் நீங்கள் பாபாவுடையவராகவே ஆனீங்க. எப்பயாச்சும் பாபா ஏய் உன்ன மாதிரி பாவியெல்லாம் இங்கே எதுக்கு வர்றது, யார் ஒன்று விட்டா அப்படின்னு கேட்டாரா? பாவிகள் எதுக்கு என்கிட்ட வரீங்கன்னு கேட்டாரா? அவர் சதா சுபபாவனை கொண்டவராகத்தான் இருந்தார். நீங்கள் என்னோட குழந்தைங்க, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படி தான் சொன்னார். அந்த கண்ணோட்டத்தில் தான் உங்களை பார்த்தார் எப்போவுமே, இது மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைன்ட்டு. ஸோ பாப்தாதாவுக்கு எப்போ உங்கள் மீது சுபபாவனையும் சுப விருப்பமும் இருந்துச்சோ அப்போ தான் உங்கள் மனசு என்ன சொல்லிச்சு, என்னோட பாபா அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பாபாவும் என்ன சொன்னார், என்னோட குழந்தைன்னு தான் சொன்னார். ஸோ அதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து பாபாவை மாதிரி, பாபா எப்படி எல்லாருக்காகவும் சுபபாவனை சுப விருப்பம் மட்டுமே வைக்கிறாரோ அதேமாரி நீங்களும் எப்போவுமே சுபபாவனை சுப விருப்பம் மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? மோசமான மனிதர்கள் தெரிய மாட்டாங்க. முந்தைய கல்பத்தின் என்னுடைய இனிமையான சகோதரன், நீண்ட காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட என்னுடைய பிரியமான சகோதரி, அப்படி தான் தெரியும். அப்போ தான் மாற்றம் நடக்கும். அவன் மோசமானவன் பார்த்திங்கன்னா அந்த மாற்றம் நடக்காது. ஸோ அதனால் எதையாவது பண்ணி இதை நிரூபித்து காட்டுங்க. சுபபாவனையோடு நான் அனைவரையும் பார்த்து நிரூபித்து காட்டுங்க. சும்மா கையை மட்டும் உயர்த்தினா பத்தாது, ஏன்னா அது ரொம்ப ஈஸி. மனம்ன்ற கையை உயர்த்துங்க, நான் பண்ணியே தீருவேன் பாபான்ட்டு. ஏன் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குதா? ஸோ பாப்தாதா திரும்பி உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களையும் பார்க்குறார், சுற்றி பார்க்குறார். யாரை பார்த்தாலும் பாபாவுக்கு அவ்வளோ கருணை வருது. ஏன்னா அத்தனை பேரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. சமசூப்பர் இல்லை, அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் கருணை காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை.
எல்லாராலையும் எல்லாமே முடியாது. அது மாதிரி அவர்களால் துக்கத்திலிருந்து தானாக வெளியில் வர முடியாது. உங்கள் கருணையின் மூலமாக, சுப பாவனையின் மூலமாகத்தான் அவர்கள் வெளியில் வந்தாகணும். ஸோ கருணை தான் வருது. பாவிகளை பார்த்து தான் பாப்தாதாவுக்கு கருணை வருது. அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை கொடுத்த பாவிகள் மீது நீங்கள் கருணை வைக்கணும். அதுதான் பாபாவுக்கு சமமாக நம்மளை மாற்றுறது. பாவிகளை ரசிக்கவே நான் வந்தேன்னு இயேசு சொன்னதாக பைபிளில் இருக்கிறது. பாபா இப்போ சொல்கிற விஷயம்தான். வந்தேன்னு இல்லை, அதுக்கு தான் நீங்களே வந்திருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ பஞ்ச தத்துவம் கூட சோர்ந்து போயிடுச்சு, இயற்கையே சோர்ந்து போயிடுச்சு. அதால் என்ன பண்ண முடியும்? பாவம். அதனால தான் ஆத்மாவுக்கு அது துக்கம் மேலே துக்கம் கொடுத்துட்டு இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்க வேண்டியது நீங்கள் தானே. ஸோ எல்லோரும் பாபாவோட குழந்தைங்க தானே. அவங்கள பார்த்து பாப்தாதாவுக்கு கருணை வருது. உங்களுக்கு கருணை வரலையா? அவங்கள பார்க்கும் பொழுது, உங்கள் சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது கருணை வரலையா? இங்கே அணுகுண்டு வச்சது, இங்கே மத கலவரம், இனக்கலவரம், செய்தியை கேட்டு அமைதியாகிடுறீங்க, அவ்வளோதான். அப்போ கொத்து கொத்தாக இறந்துட்டாங்களே, எத்தனை பேர் போயிட்டாங்க? பாலஸ்தீன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும், உக்ரைனு, திரும்புகிற இடமெல்லாம் பிரச்சனை. எத்தனை பேர் இறந்துட்டாங்க? பாபா செய்தி இல்லாமலே பறந்துட்டாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிறவங்களுக்காக செய்தியை கொடுக்கக்கூடிய வள்ளலாகுங்கள், கருணை நிரம்பியவர் ஆகுங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்தே 2004 முடியுது. ஸோ 2005 தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் இந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வை எமர்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கருணை இருக்கும். இல்லை சின்ன சின்ன விஷயத்தில் பற்று வந்தால் உங்களுக்கு கருணை இல்லாமல் போயிடும். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு, இந்த தேகத்தின் உணர்வு, தேக அபிமானம், இதெல்லாமே எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இல்லாததை குறிக்கக்கூடிய விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் ஆண் பெண் இன்னார், இது எல்லாமே எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இல்லாமல் உங்களை பண்ணிடுது. சின்ன சின்ன விஷயங்கள், எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், இது எல்லாம் உங்களுடைய நிலையை நிலைக்குலைய வச்சிடுது, உங்களுடைய ஸ்திதியை ஆட்டங்காண வைக்கிது. அதுக்கு என்ன காரணம்? எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இல்லை. என்ன எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு? நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. இந்த உடலுக்கும், இந்த உடல் சார்ந்த இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற உணர்வில். ஆனால் இந்த இடத்துல என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் மாட்டிக்கிட்டாங்க. நான் அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும். இந்த கருணை மட்டும் இருக்கணும். ஸோ இந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இல்லை, பற்று தான் இருக்குது, வைராக்கிய உள்ளுணர்வு இல்லை. ஸோ எப்போ நீங்கள் சம்பூர்ண எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு கொண்டவர்களாக இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய உள்ளுணர்விலும் வைராக்கியம் இருக்கும், உங்களுடைய பார்வையிலும் எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும், உங்களுடைய உறவு, தொடர்பு, சேவை அனைத்திலும் எல்லையற்ற வைராக்கிய உணர்வு இருக்கும். அப்போ தான் முக்தியின் வாசல் திறக்கும், முக்தி தாமத்தின் வாசல், பரந்தாமத்தின் வாசல் திறக்கும். அப்போ தான் ஆத்மா மேலே போக முடியும். இதுவரைக்கும் இறந்தவர்கள் யாரும் பரந்தாமத்துக்கு போகலை, இங்கேயே மறுஜன்மம் எடுக்கிறாங்க. பாவம், மீண்டும் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் ஞானத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் தான் முக்தி வாசலை திறப்பதற்கான கருவிகளை, ஒன்று அவங்களுக்கு செய்தியை கொடுக்கணும், இன்னொன்று முக்தி வாசலை திறக்கணும். அப்போ தானே மேலே போவாங்க. நீங்கள் தானே அதை திறக்கிறதுக்கான கருவிகள். பிரம்மா பாபாவுடைய துணைவர்கள் நீங்கள் தானே. உங்களுடைய எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு தான் அந்த முக்தி கேட்டை திறக்கிறதுக்கான சாவியே. இன்னும் அந்த சாவியை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை. பிரம்மா பாபா கூட உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார், எப்போ பயன்படுத்தி வரீங்க பார்ப்போன்ட்டு. அட்வான்ஸ் பார்ட்டியும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பஞ்ச தத்துவம் கூட உங்களுக்காக வெயிட் பண்ணுது.
எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. வெயிட் பண்ணி இப்போ நாராயணன் திருப்பதியில் நாராயணனை பார்க்குறதுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா சோர்ந்துட மாட்டாங்க? அந்த மாதிரி வெயிட் பண்ணி சோர்ந்துட்டாங்க. மாயா கூட அதோடைய நாளை எண்ணுது, சீக்கிரமாக எனக்கு முக்தி கொடுத்தா அனுப்புங்கடான்ட்டு. ஸோ இப்போ மாஸ்டர் சர்வசக்திவான்களே பேசுங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வருடம் ஏதாவது புதுமைத்தன்மை எடுத்துகிட்டு வருவீங்க தானே? இதை நீங்கள் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு புதுமையை செய்வீங்க தானே? இப்போ நீங்கள் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு அப்படிங்கிற சாவியை தயார் பண்ணுங்க. முக்தி வாசலை திறப்பதற்கான அந்த சாவியை தயார் பண்ணுங்க. இல்லை, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வின் மூலமாக தான் முக்தி வாசல் திறக்கும். நீங்கள் எல்லோரும் முதலாக முக்தி தாமத்துக்கு போக போகிறீங்க இல்லையா? பிரம்மா பாபா கிட்ட என்ன சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க? அவர் கூடவே போகணுன்னு தான் சொல்லியிருக்கிறீங்க. அவர் கூடவே திரும்ப பூமிக்கு வருவோம் சத்தியுகத்தின் ஆரம்பத்துலேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர் கூடவே சத்தியுக திரேதாயுகத்தில் ராஜ்யம் பண்ணுவோம், அவர் கூடவே துவாபர யுகத்திலேருந்து பக்தியும் செய்வோம் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அதற்கு உங்களை தயார்படுத்துங்க. ஸோ இந்த வருடத்தில் நீங்கள் பண்ணுவீங்களா அல்லது இன்னொரு வருடம் தேவையா? ஸோ யாரெல்லாம் திரும்ப கவனம் கொடுங்கன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, கை தூக்குங்க. சொல்ல வேணால, செய்வீங்கல்ல? அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. ஏன்னா அவங்களும் வெயிட் பண்ணி டயர்டாயிட்டாங்க. ஆசிரியர்கள் என்ன சொல்கிறீங்க? முதல் வரிசையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறீங்க? ஏன்னா முதல்ல சக்திகளும் பாண்டவர்களும் தான் முதல் ரோவில் இருக்கிறீங்க. ஸோ யார் இதை பண்ணுவீங்க? கையை உயர்த்துங்க. பாதி இல்லை, முழுசாக கையை உயர்த்துங்க. பாதி கையை உயர்த்துனீங்க அப்படின்னா பாதி தான் செய்வீங்கன்னு அர்த்தம். ஸோ முழுசாக கையை உயர்த்துங்க. நல்லது, வாழ்த்துக்கள். பாபா ரெட்டை வெளிநாட்டினரை கையை தூக்க சொல்கிறாரு. ரெட்டை வெளிநாட்டினர் ஒருவர் பார்க்குறாங்க, யாராவது கை தூக்காமல் இருக்கிறாங்களான்ட்டு. சிந்தி குரூப்பை சார்ந்தவர்களும் கையை தூக்குறாங்க. ஸோ எவ்வளோ அற்புதம்! நீங்களும் பண்ணுவீங்க தானே? சிந்தி குரூப்பும் பண்ணுவீங்க தானே? அப்போ ரெட்டை வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லது. ஸோ பாபா ரெட்டை வெளிநாட்டினரை கை தூக்க சொன்னார். சிந்தி குரூப்பு தானாகவே கை தூக்குறாங்க. பரவாயில்ல, நீங்களும் பண்ணுவீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. ஸோ ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்துக்கிட்டு உங்களுடைய சுபபாவனையின் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் இஷாரா கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம முன்னேறணும். வாயை திறந்து சொல்லி கேட்காதவங்க கூட அந்த எண்ணம் அவங்கள மாற்றும். ஸோ இணைந்த கைகளோடு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இதை செய்தே ஆகணும். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வைத்தே ஆகணும். ஸோ யாரோ கூட்டத்திலேருந்து கத்தி இருக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, உடனே எல்லோரும் ஏஞ்சி பார்ப்பாங்களே, ஒன்றும் இல்லை, எல்லாம் உட்காருங்க. நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல. ஸோ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு தெரியல. மேபி உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு பாவனையில் கத்தி இருக்கலாம். இப்போ ஒரு வினாடியில் புள்ளி ஆகிடுங்க, பாபாவை நினைங்க. சூப்பர் இல்லையா? அந்த நேரம் என்ன ஆகும்? ஏன் கத்துனாங்க, இந்த மாதிரி எண்ணம் வரும்ல, டக்குன்னு புள்ளி ஆகிடுங்க, பாபா நினைவில் முழுகுங்க பார்ப்போம். ஏன்னா இப்படி தான் டக்குன்னு மாயா மாட்டுது. ஸோ குறிப்பாக அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி பண்ணுற பயிற்சி வச்சுங்களேன். எந்த டெஸ்ட் பேப்பராக இருந்தாலும் அந்த நீங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணும்போது டக்குன்னு மனம் சாந்தமாகிடும், நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், டிராஃபிக் கண்ட்ரோல்ன்றது. ஸோ ஒரு வினாடியில் புள்ளியாகிய பாபாவை நினைவு பண்ணுங்க. ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. என்னவா வேணாலும் இருக்கட்டும். பண்ண முடியுமா? ஒரு வினாடியில்
நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர், அவ்வளோதான். உலகமே மறந்துடணும். அப்படியே பாபாவோட ஐக்கியமாகிறது. அதுதான் வரதானம். ஒருமுகத்தன்மையை மற்றும் ஒரே சீரான நிலையை ப்ராக்டிஸ் செய்கிறதன் மூலமாக உங்களுடைய மனநிலையை நிரந்தரமாக ஒரே சீராக வைத்து வெற்றியின் சொரூபமாக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போ உங்களுக்கு ஒருமுகத்தன்மை, அதாவது கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குதோ, அப்போ தானாகவே உங்களுக்கு ஒரே சீரான மனநிலை நிரந்தரமாக இருக்கும் இல்லையா? இப்போ பாபாவை மட்டுமே உங்களால் நினைக்க முடியுதுன்னா அது கான்சன்ட்ரேஷன் பவர் தானே. அப்போ தானாகவே என்ன ஆகும்? ஒரே சீரான மனநிலை இருக்க முடியும். ஸோ அப்போ ஒருத்தருடைய மனநிலை சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் மூலமாக எல்லா வீண் எண்ணங்கள், தேவையில்லாத வார்த்தை மற்றும் செயல்கள் எல்லாமே முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் பாபாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது வேறு எண்ணமே வராது. எண்ணம் வரலைன்னா வார்த்தையும் வராது, செயலும் இருக்காது. அப்போ எல்லாமே சக்தி நிரம்பியதாகிடும். எங்கே வீண் விஷயங்கள் இல்லையோ அங்கே சக்தி நிரம்பியதாக தான் இருக்கும். எண்ணத்தில் வீண் எண்ணம் இல்லாட்டினா எண்ணங்கள் சக்திசாலியாக இருக்கும். வார்த்தையில் வீண் வார்த்தைகள் வரலைன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் சக்தி நிரம்பியதாக இருக்கும். செயலிலும் வீண் செயல்கள் இல்லைன்னா சக்தி நிரம்பிய செயல்கள் மட்டுமே செய்வீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? கான்சன்ட்ரேஷன் பவர். கான்சன்ட்ரேஷன் பவர்னால் என்ன? ஒரே ஒரு உயர்ந்த எண்ணத்தில் ஒரே சீராக நிலைச்சி இருக்கிறது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் ஆத்மான்னு இருக்கலாம், உயர்ந்த ஆத்மான்னு இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ அந்த ஒரு எண்ணம்ன்ற விதைக்குள்ள ஃபுல் மரங்கிற விஸ்தாரமும் உள்ளடங்கி போயிடுது இல்லை? அந்த ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறது. வேறு இது என்ன அது என்ன, அந்த கிளை எல்லாத்தையும் ஒரே எண்ணத்தில் வச்சு முடிஞ்சு போச்சு. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிச்சிட்டிங்கனாலே அது எப்படி அதிகரிக்க முடியும்? பாபா நினைவில் இருக்க தான் அதிகமாகும். இப்போ தானாகவே எல்லா விதமான குழப்பங்களும் முடிஞ்சிடும். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் ஈஸியாக வெற்றி ஆகிடும் இல்லை? குழப்பமே இல்லை. இது பண்ண முடியுமா முடியாதான்ற எண்ணமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தானாகவே செஞ்சிடுவீங்க, அவ்வளோதான். இப்போ தானாகவே வெற்றி கிடச்சிட போகுது. இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா நீங்கள் நினச்சிக்கிட்டே செய்யாமலே விட்டுருவீங்க. ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப 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 முக்கியம். எண்ணங்கள் கூட வெற்றி அடையும். வீண் எண்ணமே வரல, அவன் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் சித்திக்கும். இல்லை அவன் இப்படி பண்ணானே, நல்லவனாக இருப்பானா, கெட்டவனாக இருப்பானா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற எண்ணம் எதுவுமே வெற்றி கொடுக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஏகாந்தத்தில் மூழ்கியவராக இருக்கணும். தனிமை தனிமை தனிமை. ஸோ தனிமையில் அமர்ந்து பாபாவை நினைக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வருது. இன்னொன்று, பிறரோடு இருந்தாலும் புத்தியினால் தனியாக பாபா கூட ஓடி போயிடணும். பரந்தாமத்துக்கோ சூக்ஷ்மவதனத்துக்கோ இல்லை, புத்தி அவரோட மட்டுமே இருக்கணும். இங்கே இருக்கிற உணர்வே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வரும். செம பவர்ஃபுல்லான வரதனம். ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, கோபப்பட்டுட்டீங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப திரும்ப அதை நினைக்க நினைக்க அந்த தப்பை மீண்டும் செய்தவர்கள் ஆகுறீங்கன்ற. அப்போ கரை படிஞ்சதை அழிக்கிறதுக்கு பதில் இன்னும் கரையாக்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் கடந்து முடிந்ததுக்கு முற்றுப்புள்ளி. அதை நினைக்கக்கூட கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் உள்ள முரளியில் இல்லையா? முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. ஓம் சாந்தி. அவ்யக்த இஷாரா. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக நிரந்தர வெற்றியாளர் ஆகுங்கள். எப்படி ஆத்மாவும் உடம்பும் இணைஞ்சு தானே இருக்கும் இல்லையா? எப்பவுமே. அதே மாதிரி பாபாவும் நீங்களும் எப்பவுமே இணைஞ்சே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்னோட அப்பான்றது மட்டும் சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நினைவு திலகம் அணிஞ்சுக்கோங்க எப்பவுமேன்றார். என்னுடைய துணைவன் பாபா, என்னோட பாபா, என்னோட கணவன் அவர் அப்படிங்கிற நினைவு, அதோடைய நினைவாக தான் உண்மையிலே போட்டு வைக்கிறது.
ஸோ பொட்டை அழிக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொட்டு இருக்கிறது என் கணவன் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தமாக பக்தியில் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நம்முடைய கணவன் பாபா கூடவே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா யாருமே கணவனை ஒருபொழுதும் மறக்க மாட்டாங்க தானே, துணைவனை மறப்பாங்களா யாராவது? ஸோ அப்போ மறக்கக்கூடாது. அதுதான் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த துணைவன் எப்போவும் உங்கள் கூடவே வச்சுக்கோங்கன்ற. எப்படி? நினைவின் மூலமாக. அப்படி எப்போவுமே அவர் கூடவே இருந்தால் தானாக அவர் கூடவே போக போகிறீங்க. ஸோ அவர் கூடவே இருங்க, அவர் கூடவே போகணும், விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அவர் கூடவே அழைச்சிட்டு போகிறாருன்னும் போது உங்களுக்கு என்ன கவலை இல்லையா? ஒரு வினாடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் அவர் உங்கள் கூடவே தான் இருப்பார். எப்போ நீங்கள் அவர் கூடவே அந்த நினைவுன்ற திலகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் கடவுளுடைய மனைவி இப்படி பண்ணலாமா, கடவுளுடைய மனைவி இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.